அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் பெயரால் என் உரையை தொடங்குகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் திபிக்ஷா. அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேந்தி நேதாஜியும் எழுத்துக்கோள் கொண்டு பாரதியும் வீரமங்கியாய் வேலு நாச்சியார் கப்பல் ஓட்டிய வ.உ.சியும் கத்தம் கட்ட மறுத்து கட்ட பொம்மனும் கொடியை ஏந்தி குமரன் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தால் பிறந்த சுதந்திரம். அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இவ்வாறு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் பல ஆணிவேர்கள் இருந்தாலும் அவர்களில் முக்கியமானவர் நேதாஜி என்று அழைக்கப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நாட்டிற்காக ஆயுதமேந்தி போராடிய மாவீரர் இவர் ஜனவரி 23, 1897ஆம் ஆண்டு இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் ஜானகிநாத் போஸ், தாயார் பிரபாவதி ஆவார். 1919இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் இவரை சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபட செய்தது. இந்திய மக்களிடம் உங்கள் இரத்தத்தை எனக்கு தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என்று முழக்கமிட்டார். இந்திய மக்களின் பலத்தை உலகுக்கு காட்டிய இரும்பு மனிதர் என போற்றப்படுகிறார். இந்திய ராணுவத்தை முதலில் உருவாக்கிய பெருமை இவரே சாரும். இன்று பள்ளிகள் முதல் போர் முனைகள் வரை ஒவ்வொருவரும் கூறி வரும் ஜெய் ஹிந்த் ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் 1945இல் நடந்த விமான விபத்தில் இவர் இறந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் சுதந்திரத்தை மட்டுமே நினைவில் கொண்டிருந்த மாமனிதரை என்றும் நினைவில் கொள்வோம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.